guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்ரி டே ஈவன் ஃபார் 10 to 15 minutes. அதாவது தினமும் வந்து இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து திங்க் இன் இங்கிலீஷ் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் ஃப்ரம் யுவர் மதர் டங். அதாவது இங்கிலீஷை வந்து நீங்கள் வந்து இப்போ தமிழில் நீங்கள் உங்கள் மதர் டங்கில் வந்து நீங்கள் ஏதாவது நினைப்பீங்களா, அதை வந்து இங்கிலீஷில் நினைக்கணும். இது பண்ணாலே ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். லேர்ன் 5 to 10 நியூ வேர்ட்ஸ் டெய்லி அண்ட் யூஸ் தெம் இன் சென்டென்ஸை. தினசரி ஒரு 5-10 புது வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கணும். டெய்லியும் கற்றுக்கோங்க. அதை வந்து ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். தென் ரீட் இங்கிலீஷ் புக்ஸ், நியூஸ் பேப்பர் ஆர் ஆர்டிக்கல் எவ்ரி டே. அதாவது தினமும் இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து டெய்லியும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலே இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். தென் வாட்ச் இங்கிலீஷ் மூவிஸ் அண்ட் வீடியோஸ் வித் சப்டைட்டில்ஸ். அதாவது டெய்லியும் இங்கிலீஷ் மூவிஸை அண்ட் வீடியோஸை வந்து அதோடைய சப்டைட்டில்ஸோடு பார்க்கணும். லிசன் டு இங்கிலீஷ் பாட்காஸ்ட் ஆர் நியூஸ் ரெகுலர்லி. தினமும் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் அண்ட் நியூஸ் சேனல்ஸை வந்து ரெகுலராக கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே வரணும். ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர். அதாவது கண்ணாடி முன்னாடி நின்று இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ் அண்ட் லிசன் டு இம்ப்ரூவ் ப்ரொனவுன்சியேஷன். நீங்கள் பேசுகிற இங்கிலீஷை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து கவனிக்கும்போது உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் ஸ்ட்ராங் ஆகும். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக். அதாவது நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் அதை பற்றி பயப்படாமல் பேசிகிட்டே இருந்தால் தான் அந்த இங்கிலீஷ் வந்து இன்னும் வந்து ஃப்ளூயண்ட்டாக மாறும். லேர்ன் காமன் டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ். தினசரி வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற காமன் இங்கிலீஷ் சென்டென்சஸை வந்து கற்றுக்கிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், வாட் ஆர் யூ டூயிங், அந்த மாதிரி. ஃபோக்கஸ் ஆன் ப்ரொனன்சியேஷன், நாட் ஜஸ்ட் கிராமர். வந்து ஒரு கிராமரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொனவுன்சியேஷனை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்பீக் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி அட் ஃபஸ்ட்டு பேசும்போது தெளிவாகவும் பேசணும், பொறுமையாகவும் பேசணும். ப்ராக்டிஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆர் லாங்குவேஜ் பார்ட்னர். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களை மாதிரியே இங்கிலீஷில் பேச ஆர்வப்படுற பார்ட்னர்ஸ் கூட இங்கிலீஷில் பேசுங்க. ஆஸ்க் அண்ட் ஆன்சர் சிம்பிள் கொஷின்ஸ் இன் இங்கிலீஷ் எவ்ரிடே. அதாவது தினமும் ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் கொஷின் யார்கிட்டையாவது கேளுங்க. அதே மாதிரி அந்த கொஷினுக்கு நீங்களும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷ்லேயே. லேர்ன் யூஸ்ஃபுல் ப்ரேசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசிங் சிங்கிள் வேர்ட்ஸ். ஒரு விஷயத்தை வந்து மனப்பாடம் பண்ணாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். கீப் அ டைரி டு இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து டைரி எழுத கற்றுக்கணும். ரிப்பீட் வாட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் சே, ஷேடோயிங் டெக்னிக்ஸ். அதாவது உங்கள் நேட்டிவ்ஸை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து அவங்க இங்கிலீஷ் பேசினா அதை வந்து நீங்களும் பேசி மனசுக்குள்ளே பேசி ட்ரை பண்ணி பாருங்கள். பில்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ் பை ஸ்பீக்கிங் வெனெவர் பாசிபிள். எப்போ வேணாலும் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு வளர்த்துக்கணும். பி பேஷன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்ட்லி. ரொம்ப பொறுமையோட, அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியோட கன்சிஸ்டண்ட்டாக பேசணும். நெவர் ஸ்டாப் லேர்னிங், ஃப்ளூயன்சி கம்ஸ் வித் ரெகுலர் ப்ராக்டிஸ். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விடாமல் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த ஃப்ளூயன்சி வந்து தானாக வரும். கோல்டன் ரூல், ப்ராக்டிஸ் எவ்ரிடே. தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டோன்ட் வெயிட் டு பிகம் அ பர்ஃபெக்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். The more you speak, the more fluent you become.